யானை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான போனூல் அழகும் தானே தோன்றி எனதுள்ளற்றில் தயவாய் வாழும் விநாயகா நானே உனது பாதம் தொழுதேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே ஆண்டி நல்ல மாயாண்டி மாயாண்டி அவன் மணி விளக்கில் பிறந்தாண்டி ஆண்டி நல்ல மாயாண்டி மணி விளக்கில் பிறந்தாண்டி பேயாண்டி பீச்சாண்டி பேச்சி மகன் மாயாண்டி மாயாண்டி கதைகள் வாழ மாயாண்டி கதைகள் வாழ தாயே பேச்சி அம்மாறு ஊரி வெள்ளி கைலாசத்தில் பகவானும் பார்வதியும் அன்புடனே கொழுவிருந்தார் அந்த வைகுண்ட பட்டணத்தில் அங்கே பச்சை மாடு லட்சுமியும் அங்கே பசுடனே கொழுவிருந்தார் அங்கே தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தேவ கைலாசத்தில் கொழுவிருந்தார் அப்படியாக அந்த ஆதிவெள்ளி கைலாச பர்வதத்தில் என்னம்மா ஆண்டவன் பகவானோடு சரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி வராசக்தி அம்மையான பார்வதியும் மூத்த மகன் ஆதிமுலத்தோடும் சரி இளைய மகன் வேலவனோடும் கொடிவிருந்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னம்மா படைத்த மனுக்களுக்கெல்லாம் அவர் எப்படி வடிவந்து வைக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா நாளி நல்ல தேனை எடுத்து நாளி நல்ல தேனை எடுத்து எடுத்து நாடு எங்கும் படி அளந்தார் நாடு எங்கும் படி அளந்தார் சொல்லண்ணே பகவானாகிய சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் நாள்தோறும் படியிழந்து வருகிறார். பட்டினி இல்லாமலே படியிழந்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னம்மா பகவான் படியிழந்து வந்த போது தாயான பார்வதியால் வரவேற்று சரி பகவானும் பார்வதியுமாகவே கைலாசத்தில் அமர்ந்து சோவியது பரப்பி சொக்கட்டன் விளையாடுவது அன்றாட வழக்கம். சரி அதே போலவே விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என்னம்மா பார்வதியால் வெண்கொடியால் பகவானுடைய இடத்துல சொன்னால் பாருங்க என்ன சொன்னால் படைத்த மனுக்களுக்கு படியளக்க போகலையா என்று கேட்க பகவானாகிய சிவபெருமான் ஆழித்திரை எடுத்து படியளக்க பயணமானார். சரி ஏன்னா அது பன்றாட வேலை அல்லவா? படியளக்க போகும்போது பார்வதி கையை மறித்து சரி பகவானோட இடத்துல என்ன வார்த்தை சொன்னால் தெரியுமா? என்ன கேட்டாளம்மா? படியளக்க போறகிடாம் படியளக்க போறகிடாம் பார்வதி நான் வருவேன் என்றால் பார்வதி நான் வருவேன் என்றால்
என்று சொன்னபோது சரி பகவான் பார்த்தார். என்னம்மா ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை போற இடத்துக்கெல்லாம் பொண்ணை கூட்டிட்டு போக முடியுமா? ஆமா ஆமாம்மா. என்னுடைய படைப்பிலே ஏற்றத்தாழ்வு அதிகம் இருக்கும் அம்மா. போற இடத்துக்கு பொண்டாட்டியை கூட்டு போகலாம். எங்க போனா கூட்டு போகலாம். எங்க போனா கூட்டு போகலாம்? கோயிலுக்கு போனா கூட்டு போகலாம். சரி. அக்கா வீட்டுக்கு போனா பொண்டாட்டியை கூட்டு போகலாம். சரி. தங்கச்சி வீட்டுக்கு போனா பொண்டாட்டியை கூட்டு போகலாம். குழந்தையா வீட்டுக்கு போனா கூட்டு போக முடியுமா? குழந்தையா வீட்டுக்கு போனா கூட்டு போக முடியாது. முடியாதல்லவா? அது உங்களோட பழக்கம். எங்க கூட்டு போகணுமோ அங்கதான் கூட்டு போக முடியும். ஆமா. பகவான் பார்த்தார். சரி. அம்மா என்னுடைய படைப்பிலே ஏற்றத்தாழ்வு அதிகம் அம்மா. அதிகம் அம்மா. நீயோ வெண்ணாக பிறந்தவள், இலை மனம் கொண்டவள், இரக்க குணம் கொண்டவள். இரக்க குணம் கொண்டவள். அதனால் என்னோடு படியலக்க வர வேண்டாம் என்று சொல்லி பகவான் படியலக்க போக போகும்போது அப்போது பார்த்தால் பார்வதி என்ன செய்தாள்? பகவான் எதற்காக நாமளை படியலக்க வர வேண்டாம் என்று சொன்னார். ஏன் கூப்பிட மாட்டேக்காரு? அப்படி என்று சொல்லி பகவானை பரிசோதிப்பதற்காக 2 சிற்றன்புகளை எடுத்து சிமிழுக்குள்ளே அடைத்து பகவானை பரிசோதித்தாள். பகவானை பரிசோதித்த போது பகவான் பார்த்தார். அடியே பார்வதி, என்ன பகவானே, நான் யார் என்று தெரியாமல் என்னையே பரிசோதனை செய்து விட்டாயா? செய்து விட்டாயா? இதோ இப்படி சாபத்தை என்று பகவான் எப்படி சாபம் கொடுத்தார்? என்னை பிரிந்து நீ 12 வருடம் பிரிந்திருப்பாயாக அப்படி சாபம் கொடுத்த போது பகவானை பிரிந்து பார்வதியால் பெண்கொடியால் கம்பா நதிக்கரையிலே வந்து 12 வருடகாலம் உன்னலையே உறங்கலையே உடைய வேண்டாமோ தண்ணீர் அருந்தலை ஏ ஆகாரம் புஷிக்கலை பகவானே 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 அம்மா வாரதவம் செய்து பார்வதியால் 12 வருடகாலம் கம்பானது கிளைதவம் இருக்க 12வது இடத்திலே பகவானாக சிவபெருமான் பார்வதிக்கு மோட்சம் கொடுத்து நீ கம்பானது கிளை தவம் இருந்த காரணத்தினாலே உனக்கு கம்பை காமாட்சி என்றும் உன்னை பிரிந்து கைலாசத்தில் நான் ஏங்கி இருந்த காரணத்தினாலே ஏகாம்பர ஈசன் என்றும் கம்பானது கிளை விளையத்தை வாங்கி பகவானும் பார்வதியும் கைலாசத்தில் குளிர்விக்கும் போது மறுநாளைய தினத்திலே பகவானுடைய வேலையானது படியளப்பதல்லவா? பகவான் படியளக்க போகும்போது பார்வதி பார்த்தார். அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் பகவான் பார்த்தார். ஏனம்மா உன் பார்வையே ஒரு மாதிரியா இருக்கே, என்ன விஷயம்னு கேட்டார். பகவானே, நீங்க படியளக்க போறேன்னு பூலோகம் போயிருந்தீங்க. உங்க கூட நான் வாரேன்னு சொன்னாலும் என்ன வேணான்னு சொல்றீங்க. எனக்கு தனி கைலாசத்தில் தனிமையாக இருப்பதற்கு என்னவோ போல் இருக்கிறது. என்ன பயமா இருக்கா? அந்த டிவியை போட்டு எம்ஜிஆர் படத்தை போட்டு பாரு. அப்படியா? எம்ஜிஆர் படம் அப்ப டிவி கிடையாது. டேப் கடை போட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாட்டா கேளு. ஓ, டிவியே இல்ல, டேப் கார் உண்டா? அப்ப டேப் கார் கிடையாது. கிடையாது அல்லவா? செல் இருந்தா கூட நோண்டி இருப்பா. ஆமா, செல்லும் கிடையாது. சரி, செல்லும் கிடையாது, செல்லும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது அல்லவா? ஒரு வைத்தியாரவே காலம். ஆமா. அப்போது பார்த்தார் பார்வதியால் பகவானுடைய இடத்துல உங்களை பரிசோதித்த பாவம் வேண்டுமானால் பக்கம் வைத்து விளையாட பக்கம் வைத்து விளையாட பக்கம் வைத்து விளையாட 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 பாலன் வர்றோம் வேண்டும் ஐயா, பாலன் வர்றோம் வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா. ஆமாண்ணே சொல்லண்ணே. நான் பக்கம் வைத்து விளையாட எனக்கு ஒரு பாலன் வர வேண்டும். ஆமா ஆமா சுவாமி. அருகில் வைத்து விளையாட எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் என்று கேட்க பார்வதியால் கேட்க அப்போது பார்த்தார் பகவான். என்னம்மா என்ன பார்வதி குழந்தை வரம் கேட்க? என்னம்மா கேட்க? உனக்கு தான் இயற்கையாகவே 2 ஆண் குழந்தை கொடுத்திருக்கேனே. ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன், உனக்கு 2 பிள்ளை கொடுத்திருக்கேன் அம்மா. சுவாமி, எனக்கு 2 குழந்தைகள் இருந்து உதவில்லை சுவாமி. சரி, அதனால 3ஆவதாக எனக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை வேணும் என்று கேட்க என்று பார்வதியானவள் கேட்க
அப்போது பார்த்தார், என்ன அப்பேற்பட்ட உனக்கு குழந்தை வேண்டுமானால் என்ன என்னம்மா என்ன விதமான குழந்தை வேணும் என்று கேட்க ஐயா அவ என்ன குழந்தை கிட்ட தெரியுமா? என்ன என்னம்மா கணவன் எல்லா கை குழந்தை குழந்தை கடவுளே தாரும் ஐயா. குழந்தை கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும், மன்னன் இல்லாத மடி குழந்தை வேணும்னு கேட்டா. சரி பகவான் பார்த்தார், கணவன் இல்லாத கை குழந்தை ஒரு நாளும் கைலாசம் ஆக மாட்டானம்மா. நான் யாருக்குமே கொடுக்கலையம்மா. மன்னன் இல்லாத மடி குழந்தையை கேட்க மாயான பவாம் ஆண்ட விடத்தை தின்பனம்பா. ஆமா ஆமாம்மா. அப்பேற்பட்ட குழந்தை உனக்கு வேண்டாம் என்று சொல்ல சொன்னபோது பார்வதி கேட்பாளா? பிடிச்சா பிடி, வாதம் இல்லையா? அவ யார் சக்தி அல்லவா? கண்ணன் தங்கச்சி கூறுகட்ட பார்வதி கூறுகட்டவளா கூறுகட்ட பார்வதி. ஆஹா 10 மாசம் 300 நாள் செமந்து பத்தடுக்க பிள்ளை கூட சரி. ஒரு கால் நொண்டி கை நொண்டியா பிறந்திருந்த பார்வதி. ஆமா, நீ நாளையில பிள்ளை கேட்கி அம்மா பிள்ளவரம் கேட்க என்று சொல்ல பிள்ளை வேணாமா? அப்பேற்பட்ட குழந்தை எனக்கு உதவினாலும் சரி உதவட்டாலும் சரி அப்பேற்பட்ட பிள்ளை வரம் வேணும் என்று கேட்க கேட்ட போது அப்போது பார்த்தார் பகவானாகிய சிவபெருமான், அப்பேற்பட்ட குழந்தை உனக்கு வேண்டுமா என்று சொன்னால் சரி கைலாசத்துல 1000 கால் மண்டபத்தில் 1000 சரவிளக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. சரி 32வது தூணதிலே தூண்டாத மணிவிளக்கு சுழவிட்டு கொண்டிருக்கிறது. மணிவிளக்கு முன்னாடி முந்திய நீ தவம் இருந்தாயானால் உனக்கு அழகான குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொல்ல தாயான பார்வதியா குழந்தை மேல் ஆசையால அந்த 1000 கால் மண்டபத்தில் 32வது தூணதிலே முந்திய நீ தவம் இருக்க பகவானாகிய சிவபெருமான் பார்வதிக்கு தெரியாமல் தூண்டாத மணிவிளக்கை தூண்டி விட்டார். அப்போது முத்து போல 3 சுடர், சந்திரகளை சூரியகளை சிவகளை என்று சொல்லக்கூடிய முத்து போல 3 சுடர் முந்தாயில் முழுமையாக இருந்தது. பகவான் கொடுத்த பிள்ளை எப்படி இருக்குது என்று வெளியிருந்து பார்க்க கையும் இல்ல, காலும் இல்ல, மூக்கும் இல்ல, மொழியும் இல்ல, வாயும் இல்ல, வயிறும் இல்ல. பார்வதியால் பகவான் இடத்துல ஓடோடி வந்து சொன்ன போது பகவானாகிய சிவபெருமான் 4 முக பிரம்மதேவனை வரவழைத்து அந்த குழந்தைக்கு உருபிடித்த குழந்தையானது ஊட்டி முடித்த போது பகவானாகிய சிவபெருமான் அந்த குழந்தைக்கு எப்படி கொடுத்தா தெரியுமா? பெயர் கொடுத்தா தெரியுமா? பகவானாகிய சிவபெருமான் உயிர் கொடுத்து வேறு கொடுத்தார். எப்படி வேறுதா தெரியுமா? மணிவல்ல கிளி பிறந்ததால மாயாண்டி ஒரு பெயரா இவன் சொல்லி பிறந்ததால சுடலை என்று ஒரு பெயரா இவன் உண்டமாக உண்டதாலே உண்டதாலே உண்ட சுவாமி அப்படியாக மாயாண்டி சுடலை முன்னென்று முப்பெயர் பெற்று மாயாண்டி சுடலை கைலாசத்தில் அழகாகவே குளிர்ந்து வருகிறார்.